ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஜோ சமையல் இன்றைக்கி சப்பாத்திக்கு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். அதாவது மஷ்ரூம் கிரேவி. இது வந்து சப்பாத்திக்கு அப்புறம் ஆப்பத்துக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு சின்ன தண்டு பட்டை, அப்புறம் பெரிய வெங்காயம் 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கட் பண்ணது. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மஷ்ரூம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வந்து நான் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை வந்து 4ஆக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். வச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் நல்ல கிரேவியாக ஒன்றா 2 தக்காளி நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துடலாம். நல்ல கிரேவிக்கும் 2 தக்காளி நல்லா மிக்ஸில் அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிய அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், அப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 1/4 டம்ளர். மஷ்ரூம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தண்ணி விடும். இப்போ அந்த மசாலா பச்சை வாசனை போகிறதுக்கு லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. மஷ்ரூம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க அந்த மசாலாவோட. முதல்ல இப்படி தான் இருக்கும். அப்புறம் நம்ம வதக்க அப்புறம் நல்லா தண்ணி விட்டுட ஆரம்பிச்சிடும் மஷ்ரூம்லேருந்து. இந்த ஸ்டேஜில் உப்பு காணலைன்னா சேர்த்துக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயத்துக்கு தான் போட்டோம். இப்போ மஷ்ரூம் சேர்த்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா தண்ணி விட்டுடுச்சு. நல்லா வெந்திருக்கும். இன்னொரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கிரேவி கெட்டியாகிற அளவுக்கு. மஷ்ரூம் வந்து ரொம்ப குயிக்காக வந்து வெந்துடும். நல்லா வெந்துடுச்சு. இப்போ கடைசியாக கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிக்கலாம். அவ்வளோதான். சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கெல்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஜோ சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.